அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 5வது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாளர்கள். ஆவணி மாதம் 10ஆம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியும், ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியும் ஆவணி மாதம் 10ஆம் தேதி நடக்கிறது. ஆவணி மாதம் 6ஆம் தேதி சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு புதன் பெயர்ச்சியாகி ஆவணி மாதம் 19ஆம் தேதி மீண்டும் சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். ஆவணி மாதம் 12ஆம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறார். கன்னிராசியில் கேது, ரிஷபராசியில் குரு, மீனராசியில் ராகு, கும்பராசியில் சனி. போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து சந்திர பகவான் இந்த ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத ராசி பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு காணலாம். நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ஆவணி மாதம் 9 நவரங்களும் ஒவ்வொரு நட்சத்திர பாதம் சாரம் பெயர்ச்சி ஆகிறார்கள். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டதை எல்லாமே நிறைவேற்றி தர கிரக பலம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே உண்டு. இந்த மாதம் எல்லாத்துக்குமே ஆசைப்படலாம். ஆவணி மாத மழை பலன் பார்க்கலாம். மேகாதிபதி சுக்கிர பகவான் ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை செவ்வாய் சனி பார்வையில் சிம்மராசி சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை மேகங்கள் சிங்கம் போல் கர்ஜிக்கும். இடி மின்னலுடன் கனமழை பொழிய வாய்ப்புண்டு. ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு சற்று மழையளவு குறையும். ஆவணி மாதம் அனைத்து தொழில் வேலையும் வளர்ச்சி நன்றாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்குள் குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் தங்கம் வெள்ளி விலை சற்று எதிர்பாராமல் குறையும். இந்த மாதம் காய்கறி விலை சற்று கூடுதலாக விலை உயரும். கனரா வாகன தொழில் இந்த மாதம் வளர்ச்சி அடையும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இந்த மாதம் குறையும். சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் இந்த மாதம் 37ஆம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசிக்கு சூரியன் விரையாதிபதி. அயன சயன போக விரைய மோட்சஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது இந்த மாதம் பெரிய அளவு கடந்த மாதங்களை விட இந்த மாதம் உங்களுக்கு கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம். ஆவணி மாதம் 6ஆம் தேதி வரை செவ்வாய் சனி பார்வையில் சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரக கூட்டணி இருக்கும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். தேர்வு எழுதக்கூடியவர்கள் தேர்வு எழுதலாம். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். குடும்ப பாக்கியாதிபதி சுக்கிரன் ஜென்ம ராசிக்கு வரும்போது அவர் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து கன்னிராசியில் சுக்கிரன் வரும்போது நேசம் அடைந்து விடுவார். சுக்கிரன் நேச நிலையில் இருந்தாலும் கன்னிராசிக்கு அவர் தான் பாக்கியாதிபதி. ஜென்ம ராசியிலே சுக்கிர பகவான் வரும்போது ஆசைப்பட்டதெல்லாம், மனம் கேட்டதெல்லாம் அவர் செய்து கொடுக்க போகிறார். பெரும்பாலும் பண லாபம், கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியோன்யம், போகச் சுகம் உண்டு. பாக்கியத்திலே செவ்வாய் நட்சத்திரத்திலே குரு அமர்ந்து கன்னிராசியை பாரி செய்யும்போது இந்த மாதம் ஆவணி மாதம் 23ஆம் தேதி அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு கேது பயிற்சி ஆகிறார். அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் மிகுந்த கவனமாக இருக்கணும். ஜென்ம நட்சத்திர பாதத்தில் கேது வரும்போது மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பெற்றோர்களிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ குடும்பத்திலேயோ சண்டை போட்டுக்காமல், மற்றவர்கள் கோவப்பட்டு வாடா போடான்னு எடுத்தெறிந்து பேசாமல், அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் உங்கள் பேச்சில் வாக்கில் கவனமாக இருக்கணும். ஆவணி மாதம் 10ஆம் தேதி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கு செவ்வாய் வருகிறார். அஷ்டமாதிபதி பார்வையில் கன்னிராசி இந்த மாதம் அமரப்போகிறது. பெரும்பாலும் நோய் நொடி தொந்தரவுலேருந்து இந்த மாதம் மீண்டு வரலாம். மன அழுத்தம் குறையும். ஜென்ம ராசியை செவ்வாய் பகவான் பாரி செய்தாலே பெரும்பாலும் உடல் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். மன அழுத்தம் குறையும். நிலம், பூமி, சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதம்
உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புண்டு. தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே செவ்வாய் அமரும்போது தொழில் வேலை ஓரளவு நன்றாக போகும். உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் தாராளமாக கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் பெறலாம். கன்னிராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். சனி பகவான் பார்வையில் சூரியன் அமர்ந்திருக்கும் போது மத்திய அரசு பணிக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம். மத்திய அரசாங்க பணி கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். 6வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது வேலையில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் அதுக்கெல்லாம் முயற்சி செய்யலாம். உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் இந்த மாதம் கிடைக்கும். அரசு வழியில் இந்த மாதம் பேங்கில் லோன் கேட்கக்கூடியவர்கள் அரசு வழியில் ஆதாயம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். பழைய பாக்கி, பழைய கடன் இருந்தால் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகளும் கன்னிராசி என்பளுக்கு இந்த மாதம் உண்டு. ஏன்னா விரையாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது நீங்கள் கடன் காட்சி இருந்துச்சுன்னா கொடுத்து அடைக்கலாம். 12வது வீட்டிலே சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கும்போது நீங்கள் நல்ல காரியங்களுக்கு, சுப காரியங்களுக்கு முயற்சி செய்யும்போது இந்த மாதம் வெற்றி அடையும். அதே அசுப காரியங்களுக்கு முயற்சி செஞ்சால் பகை, போட்டி, விரோதத்தில் நீங்கள் எதிர்ப்புகள் நீங்கள் ஏற்படுத்தினா அது உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போயிடும். ஆவணி மாதம் 19ஆம் தேதி 12வது வீட்டிற்கு புதன் வருகிறார். சூரியன் புதன் கூட்டணி சேரும்போது புத அதியோகம். கன்னி ராசி அன்பர்களுக்கு அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் நொடி தொந்தரவு, சளி, காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. அகலக்கால் வைக்காதீர்கள். குடும்ப நபர்கள் ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. ஒரு முடிவு எடுக்கும்போது நீங்கள் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதன் மூலம் அசிங்க அகுமானப்படக்கூடிய நிலையும் ஆவணி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு வரும். ராசிக்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் 12வது வீட்டில் மறையும் போது தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து ஆவணி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை அதையே தொடருங்க. வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் மற்றவர்களை குறை சொல்லாமல் கன்னிராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. கன்னிராசிக்கு 7வது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்கிறார். ஆவணி மாதம் 23ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு ராகு பெயர்ச்சி ஆகிறார். இப்போ பார்த்திங்கன்னா தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கு நவம்ச கட்டத்தில் 2வது வீட்டிற்கு ராகு வருவது போல் கோச்சாரத்திலே கருநாகப்பாம்பு 2ஆம் வீட்டிற்கு வரும்போது உங்கள் பேச்சால், உங்கள் வாக்கால் நீங்கள் கவனமாக இருக்கணும். கோச்சாரத்திலே நவம்ச கட்டத்தில் ராகு 2வது வீட்டில் அமர்வது போல் கன்னிராசி என்பளுக்கு இருக்கும். உங்கள் பேச்சு, உங்கள் வாக்கில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். குறிப்பாக அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆவணி மாதம், புரட்டாசி மாதம், ஐப்பசி மாதம் 20 வரை உங்கள் பேச்சிலையும் உங்கள் வாக்கிலையும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழில், குடும்பம் சார்ந்த நபர்கள் எல்லோரிடமும் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து சென்றால் நல்ல நிலை உண்டு. இல்லைன்னா குடும்பத்தில் நீங்கள் அவங்கள பயமுறுத்துவீங்க, அவங்க உங்களை பயமுறுத்துகிற மாதிரி அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். 7ஆம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்கள், கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொண்டிருப்பார். திருமண வயதில் உள்ளவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஜென்ம ராசியில் ராகு கேது அமைப்பு இருந்துச்சுன்னா ராகு கேது பெயர்ச்சி வரை நீங்கள் கொஞ்சம் பொறுத்து இருப்பது நல்லது. ஏன்னா பல இடங்களில் வரன் பார்த்தாலும் வரன் செட் ஆகாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடந்துச்சுன்னா குருபலன் இருக்கும்போது திருமணம் உடனே நடக்கும். பெரிய அளவு நீங்கள் எதிர்பார்க்கும் போது இது வேணாம், அது வேணாம், இது வேணான்னு வரன்களை தட்டி விடாமல் பெரிய அளவு எதிர்பார்க்காமல் இருந்தீங்கன்னா உடனே திருமணம் நடக்கும். திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து சென்றால் கன்னிராசி என்பளுக்கு பாதக பலன் இல்லை. இந்த ஆவணி மாதம் 9 நவகிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திர பாதம் பெயர்ச்சி ஆகிறார்கள். பெரும்பாலும் கன்னிராசி என்பளுக்கு மன அழுத்தம், குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை பெரும்பாலும் நிவர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதம் உண்டு. ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி கன்னிராசி என்பர்கள் இந்த மாதம் செல்லலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க.
உங்களுக்கு தெரியாத, அறியாத, புரியாத ரகசியங்கள் நம்முடைய சேனலில் ஜோதிடம் மூலம் வழிகாட்டப்படும். உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.